ஹாய் ஹலோ வெல்கம் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியலாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிஷா இருந்துட்டு எப்பா கேடு கெட்டவளாக வந்திருக்கா. அப்படி வருது எனக்கு வந்து கோபம். விஜய் வந்து அந்த இடத்துல வந்து வெண்பா வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து இங்கே வந்து வந்துட்டு இருந்தா, அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக வந்து மூட்டி விட்றா. இந்த மாதிரி வந்து மூட்டி விட்டால் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி, உன்னால் வந்து இப்படி ஒரு குடும்பம் வந்து நாசனமாக வந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட வந்து ஈவி இறக்கம் வந்து கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்து அருவருப்பாக இருக்குது. நீ பண்ணுறது எல்லாமே வந்து பயங்கர கோவத்துக்கு வந்து ஆளாக்குது எங்களை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் இருந்தாலே வந்து அவளுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மோட்டிவேட்டில் வந்தால் ஃபஸ்ட்டு, இப்போ வந்து அவளுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆசை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவே வந்து எப்படியாச்சும் வந்து கதிரேசன் கிட்டேயோ இல்லை இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம், இந்த வீட்டில் வந்து எப்படியாச்சும் வந்து பணத்தை வந்து சுருட்டிக்கிட்டு சொத்து நகை பணம் எல்லாத்தையுமே வந்து ஆட்டி போட்டுக்கிட்டு நம்ம வந்து அழகாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்ததே. அவங்களுடைய வேலையே வந்து அதுதான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாசமும் அதுக்கப்புறம் நல்லா தின்றதுக்கு வந்து சோறு சாறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து சாப்பாடு வந்து கிடைக்கும். உடனே வந்து அந்த இடத்துல வந்து என்ன வேலையை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு ஆட்களும் எல்லாருமே வந்து இருக்கும்போது இப்படி வந்து மனுஷன் வந்து பார்த்துக்கிட்டான்னா இப்படியாப்பட்ட ஒரு புருஷனை வந்து யாராச்சும் வந்து விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருட்டு கண்ணாட்டிக்கு என்ன ஒரு அகங்காரம் வந்து இருந்திருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அகங்காரம் வந்து அவள் வாழ்க்கையிலே வந்து வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி வந்து அவள் வந்து ஆசைப்படுறா. ஸோ அந்த ஆசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிராசையாக வந்து போகணும். அவள் வந்து வந்த மோட்டிவோ என்னவோ அது வந்து போயிட்டு இருந்தால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து இல்லை. ஆனால் அவள் வந்து என்ன யோசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து இந்த மாதிரியான ஒரு கணவரை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. யாராச்சும் வந்து இப்படியாப்பட்ட ஒரு வீட்டுக்காரரை வந்து விட்டுவாங்களா. அப்படியே விஜய் வந்து தாங்குறாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நடிக்கிறா. விஜய் வந்து அதுக்கு மேலே வந்து பண்ணிகிட்ருக்கான். மென்டல் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா வந்து பண்ணுறது, அசிங்கமாக வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுதுடா. உனக்காக வந்து மல்லி வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருப்பா. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீ வந்து மல்லிக்கு வந்து ஒரு நாளாச்சும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுருப்பியா. உனக்கு வந்து மனசாட்சி வந்து இருக்கா? மனசாட்சி இருந்திருந்தால் நீ வந்து இப்படி வந்து பண்ணுவியா? என்னடா விஜய் உனக்கு வந்து ஆச்சு, எதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலடா விஜய். பாவண்டா வந்து மல்லி அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து வரீங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் நீ இங்கே வந்து பார்த்தோன்னா அவள் காலை வந்து பிடிச்சிக்கிட்டு நக்கிக்கிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, உன் நேரம் உன் தலையெழுத்து நீ வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அனுபவிக்கிற. ஆனால் மல்லி வந்து எதுக்காக வந்து இந்த கொடுமையெல்லாம் வந்து அனுபவிக்கணும். அவள் நிஷா வந்து சொல்கிறா, தெளிவாக வந்து சொல்கிறா, நம்ம அக்கா தான் வந்து வந்தாச்சு, வெண்பாவும் வந்து இங்கே வந்து வந்துட்டா, நம்ம மாமாவும் வந்து இங்கே வந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து யாருக்காக வந்து மாமா வந்து அந்த இடத்துக்கு வந்து போகணும். இதுக்கப்புறம் வந்து யாருக்காகவும் வந்து மாமா வந்து அங்கே வந்து போகவே வந்து தேவையில்ல. சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நிஷா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நிஷா பண்ண வேலையெல்லாம் வந்து தெரிய வந்ததுன்னா கதிரேசனுக்கு என்ன வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஏன்னா ராஜேஸ்வரியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் விஷயத்தை வந்து எப்படியாச்சும் வந்து ஆட்டிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து அந்த செக்ரட்டரியை வந்து பிடிச்சி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மேனேஜர்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து தெரிய வந்ததுன்னா இந்த நிஷா வந்து எங்கே போய் வந்து எந்த மூலையில் போய் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிய வருதா. கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு ஸ்கெட்சில் வந்து மாட்டிப்பாங்க. அப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து நிஷாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்துடும். நிஷாவை வந்து ஒதுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பேசு நிஷா. தேவையில்லாமல் வந்து நீ வந்து சென்டரில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீ வந்து விளையாடிட்டு இருக்க. அதை முதல்ல வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோ. முதல்ல அவள் வந்து உன் அக்கா வந்து கிடையாது. அதை முதல்ல நீ வந்து கிளாரிஃபை வந்து பண்ணணும். இவ்வளோ நாள் வந்து உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஏன் உன்னை கடத்தி வந்து அந்த கொட்டேஷனை வந்து வாங்குறதோ இல்லை வந்து ஏதோ பணமோ வந்து கேட்டிருக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் வந்து இல்லாமல் இப்போ வந்து சென்டரில் வந்து உங்கள் அக்கா வந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நீங்கள் வந்து இப்போ அவளை வந்து கடத்தி அப்படியே வந்து பணத்தை வந்து கேட்குறது, அதுக்கப்புறம் வந்து அந்த சொத்தை வந்து கொட்டேஷனை வந்து இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களே. இதை வந்து உன்னை வச்சு வந்து யோசிக்க வேண்டியது தானே. ஏன் உன்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாதா, ஒன்றும் கிழிக்க முடியாதா. ஒரு அடி போட்டால் வந்து பயங்கரமாக வந்து பட்டான்னு வந்து விழுந்துருவா அந்த இடத்துல. நீ எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உட்காலத்தை வந்து பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுவும் தெளிவாக வந்து சொல்கிறா. அந்த மல்லிக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணையும் வந்து பிடுங்குற வேலை இல்லைங்க.
ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கொடுத்து வந்து அமுச்சு விட்டுறலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம நிஷா இருந்துட்டு. அதுக்கு கதிரேசன் வந்து சொல்கிறாரு, என்னம்மா அவள் வந்து நமக்கு வந்து நல்லா தானே வந்து பண்ணுறா, அவளெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளி வச்சா எப்படி இருக்கும், ஒரு பேப்பரில் சென்டரில் ஒரு புள்ளி வச்சா அந்த புள்ளி வந்து தெரியுதுல்ல, அந்த மாதிரி வந்து மல்லியோட மனசு வந்து தெரியுது கதிரேசனுக்கு. ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து ஒரு புள்ளி மாதிரியாச்சும் வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஆனால் இந்த நிஷாவுக்கு அது கூட வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து மனசாட்சி இல்லாத ஒரு மிருகம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து இதுக்கப்புறம் வந்து தேவைப்படுறதில்ல. ஸோ அதனால் வந்து அவளை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து வெளியே அனுப்புறதுக்கு வந்து பார்ப்போம். அவளுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு நீ வந்து நோகாமல் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து நாகு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து பணம் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து என்னை வந்து எப்படியாச்சும் வந்து எனக்கு வந்து பணம் வந்து ரெடி பண்ணி கொடுவோம் அண்ணனுடைய ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த டீல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா பணம் வந்து தேவையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பண தேவைக்காக வந்து கண்டிப்பாக வந்து இந்த டீலை வந்து ஒத்துப்பாங்களா, நான் வந்து விட்டு வந்து போயிடுறேன், எனக்கு வந்து ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாக தான் இருந்திருக்கு. அந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நாகு வந்து உள்ளே இறங்கினாங்கன்னா அவளை வந்து நான் வந்து எப்படியாச்சும் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து பணத்தை மட்டும் கொடுத்தா வந்து போதும், அவளுடைய அண்ணன் தான் வந்து அவளுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து மைண்ட் செட் எப்படியாச்சும் வந்து மாற்றி நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த நாகுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கேம் ஆடுற ஒரு கும்பலை தான். கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து நாகுக்கும் வந்து தெரிய வரக்கூடாது. எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து கமக்கமாக வந்து முடிக்கிற வேலையை வந்து பார்க்கணும். ஆனால் மல்லி வந்து பாவங்க, ரொம்பவே வந்து பாவங்க, ரொம்ப ரொம்ப பாவம். இப்போ என்ன தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.